வணக்கம் பிரதர். நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல ஆட்டோகேட், போட்டோஷாப், கொரல்ரா, மல்டிமீடியா அந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி பேசிக்கா செட் ஆகிற மாதிரி கேட்டு இது வந்து உங்களுக்கு ஆட்டோகேட், போட்டோஷாப் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 2GB AMD கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பாத்தீங்கன்னா 16,500 ரூபாய்க்கு தரோம். மொத்தம் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் லாக் வந்து தனியாக வர மாதிரி 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் கலர் லேப்டாப்போட வந்திருக்குங்க. ஸோ கலர் பாருங்க, உங்களுக்கு வந்து அட்ராக்டிவா சில்வர் கலர்ல வந்திருக்கு நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த C டைப் USB எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் மாடலுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த லேப்டாப்போட மாடல் மற்ற டீட்டெயில் என்ன உங்களுக்கு காட்டுறேன். லேப்டாப் மாடல் பார்த்தீங்கன்னா Asus VivoBook X515DAP மாடலுங்க. விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோட வந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 3 ப்ராசருங்க. 2.6 GHz ஸ்பீடோட வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8GB ரேமோட வந்திருக்கு. DDR4 தான், மொத்தம் 32GB ரேம் சப்போர்ட் ஆகும். NVMe SSD பார்த்தீங்கன்னா நமக்கு 256GB NVMe SSDயோட வந்திருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லியிருந்தேன். AMD Radeon கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 2GBயோட வந்திருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு ஆட்டோகேட், போட்டோஷாப், கொரல்ரா, மல்டிமீடியா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகணும்பா. இதில் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.